டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முதல்ல நம்ம ராஜ உறுப்புகளை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ராஜ உறுப்புகள்னா என்னன்னு இன்னும் நம்மில் நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. நம்முடைய மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகங்கள், செரிமான மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலம். இந்த 7 மண்டலங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த 7 மண்டலங்களுடைய இயக்கங்களும் ஒன்றை ஒன்று வேலை செய்ய வைக்க, குறைய வைக்க சக்தி வாய்ந்தது. அதனால தான் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த 7 ராஜ உறுப்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கான அடிப்படை விஷயங்களை நம்முடைய வாழ்வியலுடைய அடிப்படை விஷயங்களாக சொல்லி கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்மில் நிறைய பேர் இந்த புரிதலற்று இருக்கிறதுனால, ஈவன் இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் கூட ஆயுர்வேத மருத்துவம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை சமீப காலத்தில் தான் புரிந்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு டோபமின் அப்படின்னு மூளையில் ஒரு அமிலம் சுரக்குது. நம்முடைய இயக்கம், நம்முடைய தசைகளுடைய இயக்கம், நம்முடைய பழைய நினைவுகள், எதிர்மறை எண்ணங்கள், இவை அனைத்துமே டோபமின் அமிலத்துடைய சுரப்பு சார்ந்து, ஆரோக்கிய சுரப்பு சார்ந்து தான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் என்ன யோசிச்சாங்கன்னா, இது மூளை சுரக்கக்கூடிய அமிலம் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் 10 வருடங்களுக்கு முன்பு தான் மனிதனுடைய உடல் ஒரு தினத்துடைய தேவையில் 80% டோபமின் சுரப்பது பெருங்குடல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ பாருங்கள், இன்னைக்கு பார்க்கின்சன் நோய் வரும்போது ஆயுர்வேத மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் கோலன் கிளென்சிங்னு சொல்லக்கூடிய எனிமா தெரப்பி கொடுக்கும்போது எப்படி அது பார்க்கின்சன் நோயை கட்டுப்படுத்துகிறது, குணப்படுத்துகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் புரிந்து கொள்வதற்கே நவீன மருத்துவத்திற்கு இன்றைக்கு 200 வருடங்களாகிறது. அந்த மாதிரி ராஜ உறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு, எந்த வகையில் தொடர்புங்கிறது இன்றும் அறிவியலால் புரிந்து கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வியலில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வயிறு மனசில் பயம் வந்தால் பேதி ஆகிறதும், சாப்பிட்ற உணவு சரியாக இல்லைன்னா வாந்தி எடுக்கிறதையும், எப்பெல்லாம் வயிறு மந்தமாக இருக்கிறதோ அப்போ ஈரல் செயல்பாடு மாறி போயிருக்கிறதையும், எப்பெல்லாம் நமக்கு பய உணர்வு ஏற்படுதோ மூளையும் பெருங்குடலும் ஒன்றோடு இணைந்து நமக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் போன்ற நோய்கள் ஏற்படுவதும் தவிர்க்க முடியாத விஷயங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு சிறுநீரக ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிறுநீரகம் என்ன தெரியுமா? இறைவனுடைய படைப்பில் அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் இன்றைக்கு வளர்ந்திருந்தாலும் கூட எப்படி சிறுநீரகங்கள் வேலை செய்கிறதுன்ற புரிதலை இன்னும் கொண்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஒன்றாக சிறுநீரகங்கள் இருக்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒவ்வொரு சிறுநீரகத்திலையும் நெஃப்ரான்கள்னு சொல்லக்கூடிய ஃபில்டர்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் நெஃப்ரான்ஸ்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாளைக்கு சிறுநீரகம் குறைந்தது 180 லிட்டர் அளவுக்கு இரத்தம் திரவத்தை சுத்திகரிப்பு செய்கிறது. 180 லிட்டருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் ஃபில்டர் கூட அவ்வளோ பண்ணுமான்னு தெரியல. ஆனால் சிறுநீரகங்கள் நாம் பிறப்பதற்கு முன்பு இருந்து நாம் இறந்து போய் 4 மணி நேரம் வரை இந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிறுநீரகங்கள் இந்த வேலையை சமமாக சீராக செய்யணும்னா 3 விஷயங்கள் அங்கே ரொம்ப முக்கியம். ஒன்று, அந்த சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய இரத்தத்துடைய அழுத்தம். 2, அழற்சி, இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் சிறுநீரகத்தை பத்திரமா பார்த்துக்கணும். 3, சிறுநீரகத்தில் தொற்றுக்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயத்தை நம்மளால் சரியாக கவனிச்சிக்க முடியும்னா சிறுநீரக நோய்கள் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. 5 வகையான சிறுநீரக நோய்களை பார்க்கணும். சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், நெஃப்ரான்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், ஆட்டோ இம்யூன் சார்ந்த நெஃப்ரான் பாதிப்பு, வெளியிலிருந்து வருகின்ற தொற்றுக்கள் சார்ந்த நெஃப்ரான் பாதிப்பு. 3வது, இந்த பாதிப்பினால் ஏற்படுகின்ற சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர். 4வது, பாலிசிஸ்டிக் கிட்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்துக்கு மேலே ஏற்படுகின்ற நீர்க்கட்டிகள். 5வது, இந்த சிறுநீரகமே சுருங்கி போகின்ற அளவுக்கு ஏற்படுகின்ற கிட்னி ஃபெயிலியர்னு 5 வகையான நோய்களை நம்ம பார்க்கிறோம். இந்த சிறுநீரக நோய்கள் ஏற்படுவதற்கு இயற்கை மருத்துவமும் சரி, மாடர்ன் மெடிசனும் சரி இன்றைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பரம்பரை காரணங்கள் தான் முதலாவது இருக்கிறத பார்க்கணும். இந்த பரம்பரையாக சிறுநீரக நோய்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களில் அந்த சிறுநீரகத்துடைய செயல்படுகின்ற விகிதங்கள் மாறுபடுகின்ற ஒரு வாழ்வியல் முறையை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர்னா நிச்சயமாக பையனுக்கோ பொண்ணுக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர்னா நிச்சயமாக பொண்ணுக்கோ பேத்திக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சென்ற தலைமுறைக்கு சிறுநீரக நோயை பற்றியும் சிறுநீரக செயல் இழப்பை பற்றியும் பெரிய புரிதல் இல்லை. ஆனால் இன்றைய தலைமுறை, இன்றைக்கு 50 இருப்பவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் பற்றி தெரியுது. இன்றைக்கு 20 இருப்பவர்களும் கிட்னி ஃபெயிலியரை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 60 ஆகும்போது கிட்னி ஃபெயிலியர் மட்டுமல்ல, கிட்னி சார்ந்த நோய்கள் மட்டுமல்ல, ராஜ உறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த உறுப்பை பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா தான் நோய்களற்ற வாழ்க்கைங்கிறது சாத்தியம். கிட்னியை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு 2 விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 8 அழகான இயற்கை உணவுகள் அல்லது டீ அல்லது சூப்புகள். அதே போல் அந்த 8 எப்படி கிட்னியை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இன்னொரு சைடில் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் எந்த 8 உணவுகள் நேரடியாக உங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு தான். ஏன்னா நம்மில் நிறைய பேர் எதை செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற புரிதல் குறைவாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு திரும்ப திரும்ப சிரமத்துக்கு உள்ளாகும். ஆனால் இன்றைக்கு முழுமையான புரிதலோடு நம்முடைய ஆரோக்கியத்தையும் உணவு முறையும் நாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போதும். சிறுநீரக ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பரம்பரையாக ஜெனட்டிக்காக இன்றைக்கு சிறுநீரக நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு சிறுநீரகத்தை காப்பாற்றக்கூடிய 8 உணவுகளை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணீர். இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லுவோம். உலகு மட்டுமல்லங்க, உடம்பும் கூட தான். இன்றைக்கு சிறுநீரகத்துக்குள் செல்லுகின்ற இரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துடைய அளவு தான் சவ்வூடு பரவல் மூலமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்தை விடுத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளை நமக்கு செய்யும். இந்த இரத்தத்தை விடுத்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வழிமுறைகளை சிறுநீரகம் சீராக செய்யணும்னா தண்ணீர் இல்லாமல் அது சாத்தியம் கிடையாது. அப்போ தண்ணீரை நாம் குடிக்கணும். இந்த தண்ணீர் பற்றி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாத உடலமைப்பை கொண்டவர்கள் குறைந்தது ஒரு 3 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிக்கணும். பித்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் குறைந்தது 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். கப உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் குறைந்தது 2 லிட்டர் அளவுக்கு வெந்நீர் குடிக்கணும். ஏன் இந்த மாறுதல்? வாத உடம்புக்காரங்களுக்கு எப்பவுமே குளிர்ச்சியும் வறட்சியும் அவர்களுடைய உடல் குணமாகவே இருக்கும். அப்போ வெந்நீரை குடிக்கும்போது தேவையான அளவுக்கு அந்த வெந்நீர் 3 லிட்டர் அளவு குடிக்கும்போது சாதாரணமாக அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையும் வறட்சி தன்மையும் குறைந்து போவதை பார்க்க முடியும். பித்த உடலமைப்பை கொண்டவர்கள் ஏற்கனவே உடல் நெருப்பு போல கொதித்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் உடலில் இருக்கக்கூடிய சூடை குறைப்பதற்கு, உடல் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து கொள்வதற்கு தண்ணீர் மிக மிக முக்கியம். அதனால தான் அவர்களுக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். கப உடலமைப்பை கொண்டவர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள் உடலில் ஏற்கனவே வாட்டர் ரிட்டன்ஷன்கிறது அவர்களுடைய இயற்கை குணமாகவே இருக்கும். தாகம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கப உடலமைப்பை கொண்டவர்கள் தான். ஆனாலும் உடலுடைய இயக்கத்திற்காகவும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கு வெந்நீர் ரொம்ப அவசியம். ஏன்னா கப உடலமைப்பில் ஸ்லோ மந்தத்தன்மையும் குளிர்ச்சி தன்மையும் தான் கப உடலமைப்பை கொண்டவர்களுடைய சக்தியும் பலவீனமும் கூட. அப்போ அதை மாற்றணும்னா அவர்கள் குறைந்தது 2 லிட்டர் வெந்நீர் குடிக்கணும். முறையாக நாம் குடிக்கின்ற தண்ணீரும் முறையாக நாம் குடிக்கின்ற வெந்நீருமே சிறுநீரகத்திற்கு மிகப்பெரிய மருந்துகள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் புரிந்து கொள்ளாத விஷயம், ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் தான் கிட்னியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறோம். அன்பு நண்பர்களே, அது கிடையாது. சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், முறையாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அறிவுபூர்வமாக ஒரு உணர்ச்சி பூர்வமாக யோசிக்காமல் இயற்கையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையோடு நம்மால் இருக்க முடியும்னா சிறுநீரகத்தை காப்பாற்றலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு உதவி செய்கிறது நிச்சயமாக தண்ணீர் தான். த பெஸ்ட் கிட்னி ஹெல்த்துக்கு நம்ம குடிக்க வேண்டிய ட்ரிங்க் எதுனா தண்ணீர் அல்லது வெந்நீர் தான். ரெண்டாவது வெது வெதுப்பான எலுமிச்சை சாறுங்க. இந்த எலுமிச்சை சாறை பொறுத்தவரையில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல இதை அசிடிக்காக மாற்றாமல் ஆல்கலைனாக மாற்றணும். அசிடிக்காக மாற்றாமல் ஆல்கலைனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஒரு 10 மில்லி எலுமிச்சை சாறு எடுத்து அதில் ஒரு 500 மில்லி வெந்நீர் சேர்த்திங்க அப்படின்னா அது ஆல்கலைனாக இருக்கும்.
ஒரு 10 மில்லி எலுமிச்சை சாறை எடுத்து அதில் 100 மில்லி வெந்நீரை சேர்த்திங்கன்னா அது அசிடிக்காக மாறும். ஸோ ஆல்கலைனாக நாம் எலுமிச்சை சாறை சாப்பிட வேண்டும் அப்படின்னா நமக்கு வேண்டியது, மிகப்பெரிய அளவில் வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த எலுமிச்சை சாறு தான். அப்போ கிட்னியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க, சிறுநீரக ஆரோக்கியம் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், காலையில் எழுந்த உடனே ஒரு 300 மில்லி வெந்நீர் எடுத்து அதில் வெறும் 5 மில்லி எலுமிச்சை சாறு ஃப்ரெஷ் ஜூஸாக கலந்து இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். ஏன் எலுமிச்சை சாறு நமக்கு உதவி செய்யும்? எலுமிச்சை சாறில் இருக்கக்கூடிய சிட்ரிக் அமிலம் சார்ந்த காரணிகள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய ஒரு பலம் கொண்டு இருப்பதனால எலுமிச்சை சாறை நாம் காலையில் சாப்பிடும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சிறுநீரக நெஃப்ரான்களை பாதிக்கக்கூடிய, அழற்சியை உருவாக்கக்கூடிய அனைத்து வகையான கால்சியம் சார்ந்த மூலக்கூறுகளும் இதில் கரைந்து போய்விடுவதை பார்க்கிறோம். அப்போ கரைந்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு சிரமமே இருக்காது. பொதுவாக சிறுநீரக கற்கள் ஏற்படும் போது இன்றைக்கு நவீன மருத்துவத்தில் இந்த சிட்ரிக் ஆசிட் உணவுகளை தவிர்த்து விடுங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பெரும்பாலான மருந்துகளை எலுமிச்சை சாரோடு கலந்துருக்கிறத பார்க்க முடியும். நான் கூட சொல்லுவேன், கிட்னியில் கல் கரையணும்னா என்ன பண்ணணும், தர்பூசணி சாறு 100 மில்லி எடுத்து அதில் 10 மில்லி ஆலிவ் ஆயிலும் 10 மில்லி எலுமிச்சை சாரும் கலந்து குடிங்க அப்படிம்பேன். எங்கிட்ட கேட்பாங்க, சார் லெமன் குடித்தா கல் அதிகமாகாதா? இல்லைங்க, இரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தை குறைக்க இன்றைக்கு எலுமிச்சை சாரே சிறந்த மருந்து. சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு நாம் முயற்சி செய்யும் போது நம்முடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா நம்ம செய்ய வேண்டிய முயற்சி எது? தண்ணீரில் எலுமிச்சை சாறு 300 மில்லி தண்ணீருக்கு அல்லது 300 மில்லி வெந்நீருக்கு வெறும் 5 மில்லி எலுமிச்சை சாறு போட்டாலே போதும், அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது தூதுவேலை தேநீருங்க. பொதுவாக தூதுவேலையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூதுவேலை மிகப்பெரிய அளவில் நுரையீரல் மண்டல நோய்களுக்கும் ஆஸ்துமா நோய்களுக்கும் கொடுக்கக்கூடிய சிறந்த மருந்துன்னு தெரியும். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் தூதுவேலை இன்றைக்கு மிகப்பெரிய டயூரெட்டிக் அப்படின்னு? பிருகத்யாதி கஷாயம்னு ஒன்று சொல்லுவோம், ஆயுர்வேதத்தை ரொம்ப பிரசித்தமானது. இந்த பிருகத்யாதி கஷாயத்துடைய மிகப்பெரிய பலன்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகத்தை சீரமைத்து சிறுநீரக கற்களை உடைத்து சிறுநீரகம் வேலை செய்யக்கூடிய திறனை அதிகரித்து சிறுநீர் வெளியேறக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவது தான் இந்த பிருகத்யாதி கஷாயத்துடைய மிகப்பெரிய குணம்னே சொல்லலாம். இந்த பிருகத்யாதி கஷாயம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவேலை தான். நம்ம பிருகத்யாதி கஷாயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். வெறும் தூதுவேலை இலையாக இருந்தால் ஒரு 10 இலை எடுத்து சிறு சிறு துகள்களாக அதை நறுக்கி ஒரு 300 மில்லி வெந்நீர் எடுத்து அல்லது தண்ணீர் எடுத்து அதில் இதை போட்டு ஸ்லிம்மில் வச்சு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய இந்த தூதுவேலை கஷாயத்தை வடிகட்டி சிறிதளவு எலுமிச்சை சாறு ஒரு 10 சொட்டும் தேன் ஒரு 10 சொட்டும் சேர்த்து காலை ஒரு வேளை சாப்பிடும்போது சிறுநீரகத்துடைய செயல்பாடு சீராகும். இது ஒரு டயூரெட்டிக்காக செயல்படுறதுனால சிறுநீர் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நன்றாக மாறும். அதைவிட சிறப்பு, இன்றைக்கு சிறுநீரகமே ஒரு ரெஃப்ரெஷ் அண்ட் ரெஜுவனேட் ஆகிறத பார்க்க முடியும். நம்முடைய கழிவறையில் இருக்கக்கூடிய தரைகளில் உப்பு படிந்து அந்த தரையே பார்ப்பதற்கு வெளுத்து போய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சிறுநீரகங்கள் மாறி போகின்ற ஒரு நிலை இருக்கும்போது இந்த தூதுவேலை நீரை நம்ம குடிக்கும்போது எப்படி அதை ஒரு ஆசிட் போட்டு வாஷ் பண்ணால் அந்த தரை நன்றாக மாறுகிறதோ அதை போல சிறுநீரகங்கள் மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். தூதுவேலை நீர் சிறுநீரகத்திற்கு புத்துணர்வு அளித்து சிறுநீர் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் அடைப்புகளையும் நீக்கி தங்கு தடையில்லாமல் இரத்தம் சிறுநீரகக்குள் செல்வதற்கும் தங்கு தடையில்லாமல் சிறுநீரகத்திலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் உதவி செய்கிறத பார்க்கலாம். நான்காவது செம்பருத்தி நீருங்க. இந்த செம்பருத்தி நீரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இதய நோய்க்கு சிறந்தது, இரத்த அழுத்தத்திற்கு சிறந்ததுன்னு சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னென்னா, செம்பருத்தி நீர் இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்முடைய சிறுநீரகத்துக்கும் சிறந்த மருந்துங்கிறது தான். செம்பருத்தி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய சிறுநீராக இருந்தாலும் சரி, அல்லது செம்பருத்தி நேரடியாக எடுத்து நம்ம வீட்டிலேயே டீ மாதிரி போட்டு காய்ச்சி குடிக்கக்கூடிய ஒரு குணம் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு உடலுக்கு வழங்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்பருத்தி குடிநீர் தான்.
நான் ஏற்கனவே சொன்னேன், சிறுநீரகம் சீராக செயல்படணும்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியை போலவே இரத்தத்துடைய அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரத்த அழுத்தம் சீராக ஒருவேளை இல்லாமல் போகும்போது, இரத்த அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குறைந்த மாறுபாடுகள், அதிகரிக்கக்கூடிய மாறுபாடுகள் அனைத்துமே சிறுநீரகத்தில் செல்லக்கூடிய இரத்தத்துடைய நெஃப்ரான்களில் செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை விகிதாச்சாரத்தை ஒரு கோடியில் ஒரு பகுதி மாற்றினாலும் கூட நமக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுத்தான் போகும். அதனால தான் சிறுநீரக செயலிழப்பு இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஏற்படும் போது அதற்கான காரணங்களை ஆராய்ச்சி செய்யும் போது நீண்ட காலமாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். மிகப்பெரிய மாற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கிய பாதைக்கு நம்ம திரும்ப வேண்டும் அப்படின்னா இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் இரத்த கொதிப்புக்கு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத இரத்த கொதிப்போடு போராடி கொண்டிருப்பவர்களாக நாம் இருந்தாலும் கூட செம்பருத்தி தீநீர் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 4 செம்பருத்தி பூ எடுங்க, ஒரு 300 மில்லி தண்ணியை நல்லா குபு குபுன்னு கொதிக்க வைங்க. அந்த தீநீரை நல்லா அது கொதிக்கும் போது ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த பூவை நறுக்கி அதுக்குள்ளே போடுங்க. அப்படியே பூவாக போடாதீங்க. அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிடம் அது நல்லா அப்படியே வேகட்டும். வெந்த பிறகு அதை வடிகட்டினீங்கன்னா இளம் சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு அழகான தீநீர் கிடைக்கிறத பார்க்க முடியும். இந்த இளம் சிவப்பு நிறத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தீநீரை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை வழக்கமாக சாப்பிடுகின்ற காஃபி, டீ, உற்சாக பானங்களுக்கு பதிலாக நம்ம சாப்பிடும்போது பெரிய மாற்றம் நம்ம உடம்பில் ஏற்படுவதை பார்க்க முடியும். சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு செம்பருத்தி குடிநீர் ஒரு சிறந்த மருந்துன்னு நம்ம சொல்லலாம். பீட்ரூட் சூப் அல்லது பீட்ரூட் சாறு. சிறுநீரகம் நன்றாக வேலை செய்ய வேணும்னா இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸ் சுரக்கின்ற நைட்ரஸ் ஆக்சைடு மிகப்பெரிய மருந்து. இது உடல் உருவாக்கக்கூடிய ஒரு அமிலம். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எவ்வளவு நம்ம உடம்புல நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்துடைய விகிதம் மாறுபடுவதை பார்க்க முடியும். அப்போ சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்ட விகிதம் மாறுபடும் போது சிறுநீரகம் நன்றாக வேலை செய்யும். எந்த தடையும், எந்த அடைப்பும், எந்த தேவையற்ற இரத்த அழுத்தம் அதிகரிப்பதோ குறைவதோ இல்லாமல் அவை நடக்கும்போது ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு பீட்ரூட் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். அதை சாரா குடித்தாலும் பரவாயில்ல. பொதுவாக என்னோடய ஃபேவரட், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், 50 கிராம் பீட்ரூட்டு, 10 கிராம் இஞ்சி, 300 மில்லி வெந்நீர் நன்றாக அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய சாறில் ஒரு 5 மில்லி எலுமிச்சை சாறு, தேவைன்னா ஒரு 5 மில்லி தேன். இதை காலையில் பீட்ரூட் ஷார்ட்ஸாக எடுத்தாலே கிட்னி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதையும் கிட்னி ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வராமலையும் நம்ம தடுக்க முடியும். அது சாப்பிட்றது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா பீட்ரூட் சூப் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு அதிகமான காரமோ அதிகமான உப்பும் இல்லாமல் சாப்பிடும்போது அது பெருமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். அந்த வகையில் பீட்ரூட் ஒரு மிகச்சிறந்த உணவுனே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பீட்ரூட்டை விட இதய ஆரோக்கியத்திற்கு, இரத்த குழாய்களுடைய ஆரோக்கியத்திற்கு, கருப்பை ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய மண்ணீரல் ஈரல் ஆரோக்கியத்திற்கு சுலபமாக சிறந்த வகையில் உதவி செய்யக்கூடிய உணவே கிடையாது. அந்த வகையில் பீட்ரூட் மிகச்சிறந்த உணவுனே நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சவால் உணவை கொண்டு ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்துவதுங்கிற புரிதலற்று இருப்பது தான். அந்த வகையில் தவறாமல் பீட்ரூட் சூப் குடிங்க அல்லது பீட்ரூட் சாறு குடிங்க. 6வது க்ரீன் டீங்க, என்னோடய ஃபேவரட். இந்த க்ரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி சிறுநீரகம் நல்லா வேலை செய்யணும்னா 3 விஷயம் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னேன். ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், அடர்த்தி கரெக்டாக இருக்கணும், இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் இருக்கணும். அந்த இடத்துல தொற்றுக்கள் ஏற்படக்கூடாது. அப்போ தொற்றுக்கள் ஏற்படக்கூடாது, இன்ஃப்ளமேஷன் ஏற்படக்கூடாதுன்னா எதை கொண்டு அதை நாம் மாற்ற முடியும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய காரணிகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழற்சி குறை. எனக்கு சிறுநீரகம் நிறைய வகையான கழிவுகளை ஃபில்டர் பண்ணுது இல்லையா? அமிலம் சார்ந்த கழிவுகள், மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கழிவுகள், மினரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கழிவுகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன்ஸ்னு இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலக்கூறுகளையும் ஃபில்டர் பண்ணும்போது
எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து கெட்டதை வெளியில் அனுப்பணும், நல்லதை உடம்புக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கும்போது அடிக்கடி அதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, நீங்கள் கடையில் போய் ஒரு கூல்ட்ரிங்க் குடிக்கிறீங்க, இல்லை ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க. அப்போ இதெல்லாம் கிட்னிக்குள்ளே போகும்போது அது பாதிக்கும்ல. அப்போ அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? க்ரீன் டீ. இன்றைக்கி க்ரீன் டீ அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். கொழுப்புகளை குறைக்க, தோலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த, அழகான ஒரு சருமம், புலிவான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க, லிவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உடம்புல இருக்க பித்தங்கள் வெளியில் போய் உடல் சீராகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் டீ தான். ஸோ க்ரீன் டீ அதோடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்க உதவுறதுனால பெரிய அளவில் உதவி செய்யக்கூடியது க்ரீன் டீ. ஏன்னா இன்றைக்கி நம்மில் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம், கிடைச்சும் அதோடைய பலன் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் க்ரீன் டீ தான். அடுத்து இஞ்சி டீங்க, என்னோடய ஃபேவரட். 7வது இஞ்சி டீ. இந்த இஞ்சி டீயோட ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? நம்மில் நிறைய பேருக்கு புரியாத விஷயங்க. இஞ்சியை விட சிறப்பாக ராஜ உறுப்புகள் அனைத்திலையுமே இருக்கக்கூடிய அகழ்ச்சியை குறைப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு உடலுடைய ராஜ உறுப்புகள் வரும்போது மூளையோட இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும், இதய இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும், நுரையீரல் ஈரலுடைய இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும், கிட்னியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும், செரிமான மண்டலம் அதே போல் நம்முடைய நரம்பு மண்டலத்தில் இருக்க இன்ஃப்ளமேஷன் குறைக்கணும். ஒரு ட்ரக்கு எல்லாத்தையும் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது இஞ்சி தான். நம்முடைய முன்னோர்கள்லாம் காலையில் சுக்கு நடும்பகல் இஞ்சி மாலையில் கடுக்கான்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பகலில் வரக்கூடிய உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அகழ்ச்சியை நீங்கள் நீக்கிட்டீங்கனாலே கழிவாக இரவு கடுக்காய் வேலை செய்யும்போது உங்களோட உடம்புல நோயே ஏற்படாது. அந்த வகையில் இஞ்சியை விட சிறந்த ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரிங்க், காஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரிங்க் கிடையாது. சாதாரண டீயை நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு, அந்த டீயில் கொஞ்சம் இஞ்சியை போட்டு இஞ்சி டீயாக போடுங்க. இஞ்சி மட்டும் போடுங்க, அதில் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டு அப்படியே மசாலா சாயாக மாற்றாதீங்க. ஒரு 1 மந்த்துக்கு சாப்பிட்டு பாருங்களேன். ஜாயின்ட் பெயின்ஸ் குறையும், உடம்பு சுறுசுறுப்பு அதிகமாகும், மூட்டுகளில் கால்களில் நீர் தேங்கிறது குறையும், நல்ல சிறுநீர் வேகமாக வெளியில் போகிறத பார்க்கலாம். எல்லா வகையிலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது எதாக இருக்கும்? இஞ்சி டீயாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பூனை மீசை டீ. இன்றைக்கி பூனை மீசை தாவரம் தான் உலகம் முழுவதுமே செயலிழந்து போன சிறுநீரகத்தை மீண்டும் செயல்பட வைக்குமாங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலிகை. தமிழகத்திற்கே உரித்தான மூலிகை, தமிழருக்கே கிடைக்காமல் போன பரிதாபமான மூலிகை எதுனா பூனை மீசை தான். நிறைய பேர் இதோடைய தாத்பரியத்தை இழந்து விட்டாங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலூர்லேருந்து திருவண்ணாமலை பிரயாணம் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட அந்த 40-50 கிலோமீட்டர்லேயும் 2 சைட்லையுமே பூனை மீசை அவ்வளோ வளர்ந்து வெள்ளை நிறமான பூவோடு இருக்கிறத பார்த்துருக்கேன். என்னோட 15 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கலைஞர் தொலைக்காட்சியில் நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா பூனை மீசையை பற்றி பேசும்போது இது எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆள் இருக்காங்கன்னா வேலூர் பக்கம் போங்க, வேலூர் டு திருவண்ணாமலை போகிற பாதையில் பாருங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவு தேநீரோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவ்வளோ செடிகள் இன்றைக்கெலாம் காணாமையே போயிடுச்சு. சமீபத்தில் இதை எங்கே பார்த்தேன்? திருநெல்வேலியில் பார்த்தேன், நாகர்கோவிலில் பார்த்தேன், அதே போல் மதுரையில் பார்த்தேன். மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேயே இதை பார்த்தேன், மதுரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன், திருச்சியில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உட்புறமாக சில இடங்களில் பார்த்தேன். கலைச்செடியாகத்தான் வளர்ந்திருந்தது. இயற்கை கொடுக்கக்கூடிய வரம் மனித குலத்திற்கு சிறுநீரக நோயோ டயாலிசிஸோ செல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று இன்றைக்கு கிட்டத்தட்ட அழிந்தே போன சோகம்தான். இந்த உங்களுக்கு பூனை மீசை செடி கிடைக்குதுன்னா தவறாமல் அதை கொண்டு வாங்க. அதோட சாப்ளிங், அதோட கட்டிங் மட்டும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா போதும், அழகாக வளரும். வெண்மை நிறமான பூவோடு இருக்கும். அழகுக்கும் சரி, ஐஸ்வர்யத்துக்கும் சரி, சிறுநீரகத்துக்கும் சரி சிறந்த ஒரு மருந்து எதுனா பூனை மீசை தான். ஸோ பூனை மீசை தாவரத்துடைய சூர்ணம் ஒரு 5 கிராம் எடுத்து ஒரு 200 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். பெரிய அளவில் அது மாற்றம் கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். பூனை மீசை கஷாயம் சிறந்த மருந்து சிறுநீரக ஆரோக்கியத்திற்காக. என்னோட ஃபேவரட் ஒன்று இருக்குங்க,
சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு டெய்லி சாப்பிடக்கூடிய என்னோட ஃபேவரெட். மூக்கரட்டை, துத்தி, கருஞ்சீரக கஷாயம் என்னோட ரொம்ப ஃபேவரெட். சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது, அதாவது ஒன்றுக்கு போகும்போது நுரப்போகுது, உடம்பு எடை குறையுது, எல்லா வகையிலும் உடம்புடைய ஆரோக்கியம் குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நான் பொதுவாகவே பரிந்துரைக்கக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 3 பொருள் தான். கருஞ்சீரகம் நம்ம வீட்டில் இருக்கிறது, துத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கிறது, மூக்கரட்டை நம்ம தோட்டத்தில் இருக்கிறது. 3 பொருள் தான். இல்லை இது 3ம் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மூக்கரட்டை சூரணம், 1 டேபிள் ஸ்பூன் துத்தி சூரணம், 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக சூரணம். ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியாக குறைச்சி வடிகட்டி கொஞ்சம் எலுமிச்சை சாரம் தேனும் போட்டு சாப்பிடுங்க. சுவையே தேவாமிர்தமாக இருக்கும். அதை விட முக்கியம், கிட்னி ஹெல்த்துக்கு இதை விட பெரிய மருந்தே கிடையாது. நான் இப்போ சொல்லியிருக்க இந்த 8 சுலபமான 9 சுலபமான விஷயங்களும் சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மருந்துகள் தானே தவிர சிறுநீரக செயலிழப்புக்கான மருந்துகள் கிடையாது. இந்த புரிதல் நமக்கு தேவை. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உடலுடைய ஆரோக்கியத்திற்கு, உடலுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ப்ரிவென்டிவ் ஹெல்த்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யக்கூடிய சிறந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த 7ல் குறைந்தது 5ஐயாவது ஒரு 7 9 சொல்லியிருக்கேன். இதில் தண்ணீரை விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 8 திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 1ன்னு 7 நாட்களுக்கு 7 வகையான அந்த தீநீரை நம்ம சாப்பிட்டாலே 99.9% நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வராது. சரி, இப்போ கிட்னி ப்ராப்ளம் நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புல எப்படி வருது? நாங்கள் உப்பு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனாலும் எனக்கு ஏன் கிட்னி ப்ராப்ளம் வருது? குடிக்கின்ற நீரை குடிக்கின்ற ட்ரிங்க்ஸை எப்போவுமே நம்ம கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. அப்போ 7 உணவுகள் இன்றைக்கி நான் சொல்கிறேன். 8 உணவுகள் டு பி வெரி ஃப்ராங்க், எது நம்ம கிட்னியை நமக்கு தெரியாமையே அழித்து கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு எது தெரியுமா? இன்றைக்கி நம்ம யாருமே யோசிக்காத ஒரு உணவு தான் முதல்ல கிட்னியை அழிக்கிறது. எது? கருப்பு நிறை கோலா உணவுகள். இன்றைக்கி எந்த ஒரு நவீன உணவகத்துக்கு நீங்கள் போனாலும் இந்த சிக்கன் விற்கிற உணவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப பிரபலம். ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வயிறு நிரம்ப சிக்கன் உணவும் அது கூட கருப்பு கலர் ஒரு ட்ரிங்க்கும் கொடுத்துருவாங்க. இந்த சிக்கனை சாப்பிடும்போது ஏற்படுகிற விறுவிறுப்புக்கு கூலாக அப்படியே நாக்கில் சுறுசுறுன்னு இருக்க மாதிரி அதை கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே தேவாமிரதமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கோட ஜென் ஜி கிட்ஸ், ஜென் ஆல்ஃபா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எல்லாருமே கிட்னி ஃபெயிலியருக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் குடிக்கக்கூடிய கருப்பு நிற உணவுகள், அந்த ட்ரிங்க்ஸு, கோலா உணவுகள்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கான ஆராய்ச்சி இருக்கா இல்லையான்னு. தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. எங்களுடைய தலைமுறையில் இந்த கோலா வகை உணவுகளே கிடையாது. அதனால் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம். அடுத்த தலைமுறை, இன்றைக்கு 30 வயதில் இருக்கக்கூடிய தலைமுறையில் கிட்டத்தட்ட 13% பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. அதில் 3% பேர் ஆல்ரெடி டயாலிசிஸில் இருக்காங்க. அதுக்கடுத்த தலைமுறை, இன்றைக்கு 18 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய குழந்தைங்க நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோயோடவே பிறக்கிறதே பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? கோலா வகை உணவுகள் தான். நம்ம குடும்பத்தில் இந்த கோலா வகை உணவுகளை சாப்பிட்ற குழந்தைங்க யாராவது இருக்காங்கன்னா பெரியவர்கள் கொஞ்சம் உஷாராகுங்க. அவங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸை கொடுக்காதீங்க. அதோட ஆரோக்கிய குறைபாடு என்னங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து தயவு செய்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2வது, உற்சாக பானங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரிங்க்ஸு. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டே கிடையாது. ஆனால் கடந்த 10 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் அந்த யங்ஸ்டர்ஸ் 15 இந்த காலேஜுக்கு போகக்கூடிய 18 25 வயது வரையிலும் இருக்கக்கூடிய யங் பீப்புள் இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் அதிகமாக சாப்பிட்றத நம்ம பார்க்கணும். உற்சாகத்திற்காக விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை பிடிச்சிட்டு ஒருத்தர் போவார். அந்த நாய்க்குட்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொரு நாய்க்குட்டி வரும். இவர் இந்த நாய் போகாமல் இழுத்து இழுத்து பிடிப்பார். உடனே அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உற்சாக பானம், விளம்பரத்தில் வரக்கூடிய அந்த பிராண்டட் உற்சாக பானத்தை குடிச்சிட்டு அந்த ஓனர் அப்படியே சுற்றி 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 ஒரு கம்பத்தில் கட்டி வச்சுட்டு அது கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகிறத காட்டுவாங்க. இது உங்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக சித்தரிக்கப்பட்டாலும் கூட
இன்றைக்கி ரொம்ப வேகமாக உங்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து போவதற்கு காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு எனர்ஜி ட்ரிங்க்குன்ற பேரில் சொல்லக்கூடிய எல்லா உணவுகளும் ட்ரிங்க்ஸும் உங்களோட கிட்னியை பாதிக்கும். முதல்ல அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மூணாவது ரெடிமேட் ஜூஸஸ்ங்க. இன்றைக்கி ஒரு பழச்சாறை வீட்டில் இட்டு சாப்பிடுவதும் ஒரு பழச்சாறை கடையில் வாங்கி சாப்பிடுவதும் ஒரே பழச்சாறை டப்பாவில் போட்டு வருது அப்படின்னு சாப்பிடக்கூடிய பழச்சாறுகள் உங்கள் கிட்னி ஃபெயிலியருக்கு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி அந்த பழச்சாறுகளுடைய சுவைக்காகவும் வாசனைக்காகவும் நிறத்துக்காகவும் கெடாமல் இருப்பதற்காகவும் இன்றைக்கு அந்த பெட்டிகளில் அடைக்கும் போது பெட்டிகளுடைய உட்புறத்தில் இருக்கக்கூடிய அலுமினியம் இந்த பழச்சாறுகளில் கலக்காமல் இருப்பதற்காகவும் சேர்க்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் அனைத்துமே சிறுநீரகத்திற்கு ரொம்ப எதிரானது. அப்போ அந்த பொருட்களை நாம் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் அந்த சிறுநீரகம் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத பார்க்குறோம். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கு சிறுநீரக பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்களோ அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி பாட்டிலில் வரக்கூடிய அடைத்து வைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகளை அவாய்ட் பண்ணுங்க. நீங்களே பார்க்கலாம், இன்றைக்கெலாம் அப்படி ஒரு லேபிளை பார்க்குறோம், நோ ஆடட் சுகர் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான். நம்ம என்ன யோசிப்போம், இதில் இனிப்பு சேர்க்கப்படாத, அதாவது இயற்கை இனிப்பு சேர்க்கப்படாததுன்னு தான் அர்த்தமே தவிர செயற்கை இனிப்பு சேர்க்கப்படாததுங்கிறது அர்த்தம் கிடையாது. அது போட்டிருக்க கெமிக்கல்ஸ்லாம் பாருங்கள், K379 144Bலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கூகுளில் போய் அப்படியே எடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு உண்மை அது எவ்வளவு உடலுக்கு கெடுதியானது. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஸ்கூல் போகும்போது நான் பார்க்குறேன், அந்த குழந்தைகளுக்கு பழச்சாறுகள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியாமல் இந்த மாதிரி கடையில் வைக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை அப்படியே அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் மாதிரி கொடுத்து அனுப்பக்கூடிய கலாச்சாரங்களை பார்க்குறேன். எல்லா பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கு இந்த மாதிரி அடைத்து வைக்கக்கூடிய ட்ரிங்க்ஸை தான் விற்கிறாங்க. தயவுசெய்து இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ், வீடியோ பார்க்கக்கூடிய தாளாளர்கள், பள்ளிக்கூடம் காலேஜ் நடத்துகிறவங்க, இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸையும் அதே போல் கருப்பு கலரில் இருக்கக்கூடிய கோலா பானங்களையும் எனர்ஜி ட்ரிங்க்ஸையும் குறிப்பாக பாட்டிலில் அடைத்து வைக்கக்கூடிய பழச்சாறுகளையும் உங்கள் கேன்டீன்லேருந்து ரிமூவ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக மட்டும் இன்றைக்கு இந்த கல்வி நிலையங்கள் கிடையாது. குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பெருவாழ்வை சொல்லிக் கொடுப்பதற்கான வழிமுறைகளும் தான் நீங்கள் எல்லாருமே செய்யணும். அதை நீங்கள் செய்யாத வரையிலும் சிரமங்களும் நமக்கு. கல்வி நல்லா படிக்கிற பையன் கூட ஒரு பேட் ஹேபிட்டில் கிட்னி ஃபெயிலியர் ஆனால் நம்ம கல்லூரிக்கு அது பெருமையாக இருக்கும். கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே போல் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பயங்கரமாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஓஆர்எஸ்ன்னு விற்கக்கூடிய எதுவுமே செயற்கை உப்பும் இனிப்பும் சேர்க்கப்பட்டு டீஹைட்ரேஷன் காலத்தில் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எதுவுமே மருத்துவம் சார்ந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் கிடையாதுன்னு டெல்லியிலேருந்து ஒரு அம்மா கேஸ் போட்டு, அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் சுப்ரீம் கோர்ட்டு கடைசியாக இது எவ்வளவு பெரிய ஸ்கேம், எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை பாதிக்குது, இதை ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய தடையை இந்தியா முழுவதும் விதித்தது. அதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, அந்த சந்தையுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்கள். நீங்கள் 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது உங்களுடைய சிறுநீரகத்தையும் ஈரலையும் பாதிக்கிறது அப்படிங்கிற உண்மை அறியாமல் ஓஆர்எஸ்ங்கிற பேரில் கண்ட கெமிக்கல்ஸையும் கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. அந்த மருத்துவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க இன்றைக்கி அதை தடை செய்ய சொன்னதுனால, சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கு ஓஆர்எஸ் பற்றி நிறைய ஒரு விழிப்புணர்வு எடுத்துக்கப்பட்டது பார்க்குறோம். ஓஆர்எஸ்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எலக்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஒரு பவுடர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களும் அல்லது நம்ம இந்த மாதிரி பேதி ஆகும் போதும் நேராக போனோம்னா கடையில் பச்சை கலரில் ப்ளூ கலரில் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதை ஒன்று வாங்கி குடித்தா எனர்ஜி கிடைக்கும், சம்மர் டைமில் அதை குடித்தா எனர்ஜி கிடைக்கும்னு அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஓஆர்எஸ். ஆனால் மருத்துவர் பரிந்துரைக்காத ஓஆர்எஸ் நம்ம சாப்பிடும்போது நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 5வது சரக்கு, ஆல்கஹால். இன்றைக்கி தமிழகம் முழுவதுமே ரொம்ப பெரிய அளவில் சிறுநீரக செயலிழப்பு நோய்களும் கிட்னி ஃபெயிலியர் சார்ந்த சிரமங்களும் அதீதமாக 35-40 வயதுக்குள் ஏற்படுகின்ற மரணங்களும் ஏற்படுவதற்கு காரணமே எது? மதுப்பழக்கம்தான். வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றேன், மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றேன், பர்த்டே அன்னைக்கு சாப்பிடுவேன், கல்யாணம்னா சாப்பிடுவேன், திருவிழானா சாப்பிடுவேன். சார் 5 இயர்ஸாக துபாயில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே ஆல்கஹால் அலௌடு கிடையாது. நான் இங்கே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸோட 1 மாதம் இருந்தேன்னா 1 மாதமும் சாப்பிடுவேன். அப்பா, இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படின்னா
ஆல்கஹாலை விட பெரிய காரணம் என்ன இருக்க முடியும்? எல்லா ஆல்கஹாலும் கெமிக்கலி ப்ராசஸ்டுங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் குடிக்கக்கூடிய ஆல்கஹால் எல்லாமே மோஸ்ட்லி கெமிக்கலி ப்ராசஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா தானே சார் பிரச்சனை, பியர் சாப்பிட்டா பிரச்சனை இல்லையே சார். அப்போ அது அதை விட மோசம்ப்பா. தயவு செய்து புரிஞ்சுங்க. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆல்கஹால் சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, இன்றைக்கு ஒரு சிறுநீரக நோய் பிரிவுன்னு இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். அதில் படுத்திருக்கக்கூடிய ஒரு 100 பேரை நீங்கள் கேளுங்க. குறைந்தது 60 பேர் சொல்லக்கூடிய பதில், வாரத்துக்கு ஒரு முறை குடிப்பேன், மாதத்துக்கு ஒரு முறை குடிப்பேங்கிறது தான். டெய்லி குடிக்கிறவனுக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் குடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினைப்பதே முட்டாள்தனம். தயவு செய்து இந்த முட்டாள்தனத்தை ஓரம் கட்டி வைக்க முடியுமான்னு பாருங்கள். அடுத்து காஃபி. இன்றைக்கி நிறைய காஃபி குடித்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், நிறைய டீ குடித்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அளவுக்கு மேல் காஃபி குடிக்கும்போது, அளவுக்கு மேல் டீ குடிக்கும்போது, நானே சொன்னேன் க்ரீன் டீ வந்து கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப தடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம்னு சொன்னேன். ஆனால் அதை காலை 1 மாலை 1 தான் சாப்பிட வேண்டும். கிட்னி ஃபெயிலியருக்கு க்ரீன் டீ நல்லதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால் நான் டெய்லி 1/2 லிட்டர் குடிக்கிறேன்னு குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். அதனால் ஒரு காஃபி குடிக்கிறீங்களா, குட். ஒரு டீ குடிக்கிறீங்களா, வெரி குட். அதுக்கு மேலே தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதிகமாக கொடுக்கக்கூடிய காஃபி டீ கூட இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர்ஸோட தொடர்பு படுத்தி பார்க்கப்படுவதை பார்க்குறேன். இன்றைக்கி நிறைய டயட் கோலா, டயட் குளிரூட்டப்பட்ட கோலா உணவுகள், பானங்கள்லாம் வரதை பார்க்கும். அப்போ டயட்டுன்னு வரும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அந்த வார்த்தை டயட்டுன்னு வந்தாலே உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம். அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சேர்க்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது நம்மில் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம போய் அது டயட்டு தானே, இதில் தான் சுகர் இல்லையே, இதை சாப்பிட்டா நான் குண்டாக மாட்டேன்னு குடிச்சிங்கன்னா நிச்சயமாக கிட்னி அடி வாங்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில், அமெரிக்காவிலேயே நிறைய மாகாணங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டயட் சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோலா உணவுகளை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. காரணம், அது மிகப்பெரிய அளவில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்ச்சர் என்னென்னா, ஒரு கோலாவுடைய விலை வந்து ₹1 வச்சுங்களேன், தண்ணீருடைய விலை ₹3. அப்போ எல்லாம் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நேராக போய் ஒரு கோலாவை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த டயட் கோலா வகை சார்ந்தது, கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய கோலா வகைகள், பச்சை நிறமாக இருப்பது, ஆரஞ்சு நிறமாக இருப்பது, இது அத்தனையும் விஷம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். 8வது ஃபில்டர் வாட்டருங்க. இன்றைக்கி தண்ணீரில் இருக்கக்கூடிய கனிமங்களுடைய தன்மை மாறி போய்விட்டது. மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க நம்மளுடைய மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. முதல்ல அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அப்புறம் எல்லாரும் அதோட பயனை உணர்ந்த பிறகு திரும்பவும் அதை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ யாருமே அதை சரியாக கவனிக்கிறதும் பண்ணுறதும் இல்லை. ஏன் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? சென்னையில் நீருடைய தன்மை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு வரும்போது, கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து 14 கிலோமீட்டர் வரையிலும் உப்பு தண்ணி வந்து விட்டது. இதுக்கு மேலே போச்சுன்னா பில்டிங்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஆகும், தண்ணியோட குவாலிட்டி குறையும், மக்களுக்கு நிறைய நோய்கள் ஏற்படுங்கிற ஆய்வறிக்கை தான் அவங்களுக்கு இந்த ஒரு முயற்சியை எடுக்க வச்சுது. அப்போ இந்த முயற்சியை எடுத்து வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு பிறகு நம்ம பார்க்குறோம், மற்ற மாவட்டங்களை நாம் பார்க்கும்போது கடற்கரை ஓரங்களில், குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீருடைய நிலத்தடி நீர் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அம்மையாருக்கு மிகப்பெரிய அளவில் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இன்னும் நம்ம அதை யாரும் மெயின்டைன் பண்ணலை, சரியாக பண்ணுறதில்லை. கடந்த 10 வருடங்களான நம்மளை நாமளே நொந்துக்கணும். இப்போலாம் மழை காலம் வரப்போகுது, உங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்புக்கான குழாய்கள் மற்றதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதை தயவு செய்து திரும்பவும் அதை கொஞ்சம் பியூரிஃபை பண்ணுங்கள், எடுத்து க்ளீன் பண்ணுங்கள், திருப்பி அந்த தண்ணி அதுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணுங்கள். நமக்கு மிகப்பெரிய மழை காத்து கொண்டு இருக்கிறது. இந்த முறை அந்த தண்ணீரை பிடிச்சி வச்சோம்னா அடுத்த சம்மருக்கு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தண்ணீரை பூமியிலிருந்து நம்ம எடுக்கும்போது தண்ணீரில் வழக்கமாக இருக்கக்கூடிய தன்மை மாறி இன்றைக்கு புரோமியம் கலந்த தண்ணீர். இப்போ சென்னைக்கு போரூர் பக்கத்தில் காட்டுப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு வீட்டில் வாடகை குடியிருந்தேன். அந்த வீட்டில் தண்ணி பார்த்திங்கன்னா மஞ்சளாக தான் வரும். எப்போயாவது போர் சரியாக எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஆரஞ்சு கலரில் வரும். அதுக்குன்னே ஒரு ஆர்ஓ போட்டிருந்தோம் அந்த டைமில். அந்த ஆர்ஓ வந்து ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டருக்கு மேலே ப்ராசஸ் பண்ணால் கூட வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அதில் கனிமங்கள் வரும். அப்போ ஆர்ஓ போடாத வீடுகள்னு இருக்கும்போது நமக்கு சிரமங்கள் அதிகமாகுது இல்லையா? அதனால் கொஞ்சம் அதை கவனத்தோடு கையாள வேண்டியது நமக்கு அவசியம். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம், இன்றைக்கும் நம்ம புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா,
தண்ணீரை இன்றைக்கு ப்ராசஸ் பண்ணாமல் குடிக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் வருவதற்கு, குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், 8 வகையான பானங்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக, 8 வகையான தவறுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உடலை கெடுப்பதற்காக. இந்த தவறுகளை மாற்றுங்க. ஆரோக்கியத்திற்கு நான் சொன்ன பானங்களை சாப்பிடுங்க. இது மட்டும் செஞ்சால் போதுமா? போதாதுங்க. 7 pillars ஆஃப் லைஃப்: உணவு, நீர், காற்று, உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம். குறிப்பாக உடல் சுத்தி, டீடாக்ஸ் செய்யணும். வருஷத்துக்கு ஒரு முறை 6 நாட்களுக்கு நெய் மருந்து. குறிப்பாக இந்த டீடாக்ஸில் உடல் சுத்திக்கான டீடாக்ஸ், லிவர் டீடாக்ஸ், லங்ஸ் டீடாக்ஸ், கிட்னி டீடாக்ஸ், மைண்ட் டீடாக்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வருஷத்துக்கு ஒரு முறை கிட்னி டீடாக்ஸ் செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். விருக்க கிருதம்னு இருக்குது. விருக்க அப்படின்னா கிட்னின்னு அர்த்தம். இந்த விருக்க கிருதத்தை ஒரு 30 மில்லி முதல் நாள், 45, 60, 75, 90, 105 மில்லின்னு சொல்லி 6 நாட்களுக்கு சாப்பிட்டு, இந்த 6 நாட்களும் முறையான உணவு முறையோடு இருந்து 7ஆவது நாள் பேதிக்கு மருந்து எடுக்கணும். கிட்னி ஃப்ளஷ் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு 2 கிட்னியோட ஃபங்க்ஷனுமே குறைஞ்சி போயிருந்தது. ஆனால் கிரியாட்டின், யூரியா பிரச்சனைகள் இல்லை. ஜிஎஃப்ஆர் மட்டும் 100 மேலே இருக்க வேண்டிய இடத்துல 70க்கு வந்திருந்தது. புரோட்டீன், யூரியா இருந்தது. கிட்னியோட ஃப்ளோவில் கொஞ்சம் பாதிப்பு இருந்தது. ஸோ ஒரு ஆரம்ப நிலை கிட்னி ஃபெயிலியர். இன்னொரு 10 வருஷத்தில் கிட்னி ஃபெயிலியர் வரலாம். ஃபேமிலியிலையும் அவரோட கொள்ளு தாத்தாக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கு. அவங்களுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஸோ ஒரு முறை என்னை பார்த்தாரு. அவர் ஒரு மருத்துவர். அவர் என்கிட்ட கேட்டது, என்னோடய கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ண நான் என்ன பண்ணணும்? டாக்டர், நான் நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அவருக்கு நான் ஒரு விருக்க கிருதத்தை வச்சு ஒரு கிட்னி டீடாக்ஸ் ஒன்று கொடுத்தேன். 7 நாள் முடிச்சு திருப்பி டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணும்போது அவரோட கண்டிஷன் ஒரு 40% இம்ப்ரூவ் ஆயிருந்தது. அவரோட ஜிஎஃப்ஆர் 100க்கு மேலே திருப்பி ஜம்ப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த 8 உணவுகள் என்ன சாப்பிட்ணும், இந்த 8 உணவுகள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவருக்கும் புரிய வச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கு வரையிலும் மெசேஜ் பண்ணுவார், நல்லா இருக்கேன். எப்பெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் அவர் கிட்னி டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி சொல்லுவார், டூயிங் ஹெல்த்தி டாக்டர், தேங்க்ஸ், ஐ எம் ஃபாலோயிங் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுவார். இதை எதுக்கு சொல்லணும்னா, மருத்துவர்களாகிய நாங்கள் உடம்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்து உடம்பை கவனிச்சுக்கிறோம். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த நோய்க்கான வாய்ப்பு இருப்பவர்கள். மற்றவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மருத்துவ ஆலோசனையோட சிறுநீரகத்தை பரிசோதனை செய்து பார்த்தா போதும். எல்லாம் ஓகே சார், நீங்கள் சொல்கிற ஜூஸு என்ன சாப்பிடக்கூடாது எல்லாம் ஓகே, பட் இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்டைலில் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணணும்? எப்படி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அதே போல் விருக்க மாத்திரைகள், விருக்க டேப்லெட்டுன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் சிறுநீரக செயலிழப்புக்கும் பெஸ்ட்டு மருந்து. அதே போல் சிறுநீரகத்தை காப்பாற்றவும் பெஸ்ட்டு ஒரு சப்ளிமெண்ட். இதை காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டா போதும். பெரிய அளவில் சிறுநீரக மாற்றம், சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். ஆரம்ப நிலையில் சிறுநீரில் புரதம் போய் கொண்டிருக்கிறது, சிறுநீர் துர்நாற்றமாக இருக்கிறது, சிறுநீர் கடுமையாக திக்காக இருக்குது, தின்னா போகாமல் அப்படியே திக்காக போகுது, சிறுநீர் வழியாக நிறைய விந்து போகிற மாதிரி இருக்குது, சிறுநீர் நொரையாக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, அடிக்கடி போகுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூட இந்த விருக்க மாத்திரையை காலை 1, இரவு 1 உணவுக்கு பின்பு எடுக்கும்போது சிறுநீர் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். நான் சொன்ன 8 ட்ரிங்க்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 8+2 10 ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அது முடியலையோ இந்த விருக்க மாத்திரைகளை காலையில் 1, இரவு 1 உணவுக்கு பின்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். பட் என்னோட பெஸ்ட் அட்வைஸ், வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள். விருக்க கிருதத்தை கொண்டு டீடாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே நல்ல விஷயத்தை அனைவரிடமும் சென்று சேர்ப்பது நம்முடைய கடமை. இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர், மேக்ஸிமம் சேவ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.